தாங்கவே முடியல. இது மோசமான வாசனைன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். சரிதான், நம்ம தந்திரமான டபாக் நரி மோசமான உணவை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏப்பம் விடுமே, அதே வாசனை மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, இது மோசமான வாசனை தான். ஆனா இந்த இலைய வச்சுதான் தேனீங்க கிட்ட இருந்து தேனை திருட முடியும். ஏன்னா அதுங்களுக்கு இது சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் சொல்றேன், இந்த பூண்டு இலை தான் தேனை எடுக்க ஒரே வழி. அதுக்காக நாம இருட்டுற வரைக்கும் காத்திருந்துதான் ஆகணும். ஏன்னா தேனீக்களும் மற்ற விலங்குகள் மாதிரி தூங்கித்தானே ஆகணும். தேனீக்களுக்கு பிடிக்காத இன்னொரு விஷயம் தண்ணி. தண்ணிக்கு பக்கத்துல தேன் கூடு இருந்தா நாம தேனை தாராளமா திருடலாம். ஏன்னா தண்ணிக்குள்ள இருக்கிற உங்களை தேனியால ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு நாலு பூரா ஒரு தேனீக்களை பத்தி தான் சொல்லி கொடுக்க போறாரு. விட்டா மாசம் பூரா சொல்லுவான். நீ சரியா சொன்ன, வா போலாம். எந்த கெட்ட வாசனையா இருந்தாலும் தண்ணியில குதிச்சா போயிடும். அது ஏன் தெரியுமா? மௌக்லி, மௌக்லி, பேசிக்கிட்டு இருக்கும் போதே போயிட்டியா? இங்கதான் இருக்கியா? ஓ, கஹா நீயா? நான் வேற யாரோன்னு நினைச்சிட்டேன். நான் சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுக்கும் போது யாராவது என்ன தொந்தரவு பண்ணா அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நீ மத்தவங்களுக்கு பாடம் சொல்லலாம், ஆனா இப்ப நான் உனக்கு பாடம் சொல்லி தரேன். தயவு செஞ்சு என்ன விட்டுடு, என்னால முடியல. பாவம் பல்லு, தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்து பார்த்ததும் நாம அங்க இல்லன்னு தெரிஞ்சா ஏமாந்து போயிடுவான். வாவ், இந்த மலையோட அழகா இருக்குன்னு பாரு. மோக்லி, சொன்னா கேளு, அங்க போகாத. ஏன் போக கூடாது? அங்க ஏதாவது பயங்கரமான மிருகம் இருக்கா என்ன? மோக்லி, திரும்பி வா. மோக்லி, அந்த மலை உச்சியில நிறைய ஆபத்து இருக்கு. பலு, நான் போய் பலுவை கூட்டிட்டு வரேன். கண்டிப்பா அந்த குட்டி பயல நான் இன்னைக்கு விட போறதில்ல. அவ இங்க யாருக்கு இவ்வளவு தைரியம் வந்திருக்கா? அந்த குட்டி பயலோட நண்பர் சிறுத்தையோட வேலைதான் இது. அதுக்குள்ள அந்த சிறுத்தை எங்க தப்பிச்சிருக்கோம். அது இங்க இருந்து ரொம்ப தூரம் ஓடி இருக்க முடியவே முடியாது. என்ன இந்த தரையில இவ்வளவு பள்ளம்? இங்க தேனி கூட இருக்கா? வாவ், இந்த தேனீக்கள் எல்லாம் ராட்சச தேனி கூட்டுல இருந்து தான் வெளியே வந்திருக்கலாம். பக்கத்துல வராதீங்க. பலு, அந்த மலை உச்சியில பலு, பலு, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய. கார் ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னைக்கு உனக்கு இந்த பாடம் போதும்னு நினைக்கிறேன். மிச்ச பாடத்தை நாளைக்கு உனக்கு சொல்லி தரேன் பாலு. இப்ப நான் கிளம்புறேன். என்ன ரொம்ப அழுத்தமா பிடிச்சதுனால உன்னோட உதவி எனக்கு தேவைப்பட்டது. இல்லைன்னா நானே சமாளிச்சிருப்பேன். மௌகுலி எங்க? அதையே தான் தெரிஞ்சுக்க நானும் ஆசைப்படுறேன். ஷேர்கான்? ஆமா, என்ன எதிர்பார்க்கல. அந்த குட்டி பையன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. சரி, உங்களை ஓங்கி ஒரு அடி அடிச்சாதான் உண்மையை சொல்வீங்க போல இருக்கு. பலு சொன்னது சரிதான். தேனிகளுக்கு தண்ணினா பயம். ரொம்ப நன்றி பலு. நானே தனியா போராடி அந்த புலிய சமாளிச்சேன். சரி சரி, நீயும் உதவி பண்ண நான் ஒத்துக்கிறேன். பகீரா, பலு, உங்களுக்கு என்ன ஆச்சு? எங்களுக்கு ஒன்னாகல, ஷேர்கானுக்கு தான் நிறைய ஆச்சு. ஓ, பலு, அன்பு அளவா காட்டினா போதும். இந்த இடத்துல வலி கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்போ ஷேர்கான் தான் இது எல்லாத்துக்கும் காரணமா? உங்களை இப்படி பண்ண அந்த புலிய நான் சும்மாவே விட மாட்டேன். வேண்டாம் மோக்லி, நாங்க தான் உன்னை கவனிச்சிட்டோம்னு சொல்றோம்ல. நீங்க பேசாதீங்க. ஷேர்கான் உங்களை அடிச்சுட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் சும்மா இருப்பேனா என்ன?
அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். நீ கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. அந்த மோசமான புலியை எதிர்த்து உன்னால எதுவும் செய்ய முடியாது. ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு அனாவசியமா உணர்ச்சி வசப்படுற? பலு, தேனீக்களை பத்தி நீ ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தால. அப்படின்னா நான் சொன்னதை நீ கேட்டுக்கிட்டு தான் இருந்தியா? சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நண்பர்களான தேனீக்கள். நண்பர்களா? ஆனா அந்த மலையில இருக்கிற தேனீக்கள் என்ன கொட்ட தானே வந்தது. எந்த தேனீக்கள்? அதான் அந்த பாறைமலை மேல இருக்குமே அந்த தேனீக்கள் தான். தேனீக்களை பாத்தியா? அதுங்க ரொம்ப பயங்கரமானதுங்க. நம்ம யானை ஹாத்தி கூட அதுங்களை பார்த்தா பயந்து போயிடும் தெரியுமா? உண்மையாவா? நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீ அந்த பயங்கரமான தேனீக்கள் இருக்கிற இடத்துக்கு போகவே கூடாது. அப்படி போனா உனக்கு ஆபத்து. கண்டிப்பா போக மாட்டேன். என் நண்பர்கள் அடிச்ச அந்த புலிய நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. என் நண்பனி அடிப்பானா? ஹேய் உன்னதா, நீ இப்ப இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது உனக்கு தூங்குற நேரம். இந்த தேனி என்ன பார்த்து பயந்துருச்சு. சரி, இன்னைக்கு நான் மஸ்கரட்டை எந்த பக்கம் வச்சுக்கிறது சரியானதுன்னு சொல்லித் தர போறேன். சரி, சீக்கிரம் சொல்லி கொடு. மஸ்கரட்டை எந்த பக்கம் வச்சா நல்லது? இந்த பக்கமா இல்ல இந்த பக்கமா? நீ புத்திசாலித்தனமா கேள்வி கேட்டு என்னை ஏமாத்தலான்னு நினைக்காத மௌகுலி. அத எந்த பக்கமா வைக்கணும்னா, மௌகுலி நான் சொல்றத தூங்காம கேளு. சரி, நான் தூங்காம தான் கேட்டுட்டு இருக்கேன் பல்லு. சரி. ஆமா, நீ எங்க நிறுத்தின? நான் சொன்னத கேக்குறியா? நான் நினைச்ச மாதிரி நடந்துருச்சு. நல்லா தூங்கு பல்லு. இதோ நான் வந்துகிட்டே இருக்கேன் ஷேர்கான். இதை இப்படியே போட்டுக்கிட்டே போனா ஷேர்கான் என்ன கண்டிப்பா பின்தொடர்ந்து வருவான். காலை வணக்கம் பலு. மோக்லி எங்க? அது அங்கதானே இருந்தான். மௌக்லி, மௌக்லி. உண்மையாவே உன் நடவடிக்கை எனக்கு ஆச்சரியமா இருக்க. நீ அந்த குட்டி பையனுக்கு சரியா எதையும் சொல்லி கொடுக்கல போல இருக்கு பலு. இந்த கால் தடத்தை வச்சு நான் அவனை எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். நான் இந்த இடத்துல இருப்பேன்னு யாராலுமே என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ நீ என்கிட்ட இருந்து எங்கேயும் தப்பிக்க முடியாது. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே. எங்க இருந்து நீ எங்கேயும் போக முடியாது. என் காலை எடுக்க முடியல. என்ன நடக்குது? என் நண்பர்கள் அடிச்சல, இதுதான் உனக்கு தண்டனை. நீங்க இருந்து தள்ளி போ. நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப இங்கிருந்து போயாகணும். என்னால தாங்க முடியலையே. இதுக்கு கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிப்பேன்? இங்க இருந்து போங்க, எல்லாரும் இங்க இருந்து போங்க. நான் தப்பிச்சிட்டேன். ஷேர்கான் நல்லா மாட்டிக்கிட்டான். இத பார், இனிமே என்கிட்ட சொல்லாம நீ எந்த இடத்துக்கும் போக கூடாது. பல்லு, நம்ம பின்தொடரதானே அவன் தடயங்களை விட்டுட்டு போனா. என் நண்பர்கள் அடிச்சா என்ன ஆகும்னு அந்த ஷேர்கானுக்கு படம் கத்து கொடுத்துட்டேன். இனிமே அவன் மௌக்லி, நீ இந்த மாதிரி எந்த வேலைகளையும் செய்யக்கூடாதுன்னு நான் உன்கிட்ட சொல்லியும் நீ இப்படி நடந்துகிட்டு இருக்க.
ஆனா நீ அற்புதமான காரியம் செஞ்சிருக்க. அந்த புலிய பாத்தியா, தண்ணியில விழுந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த புலி தேனீக்களுக்கு பயந்து கீழே விழும்போது செம காமெடியா இருந்துச்சு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொல்றத கேட்டு நடக்கிறது தான் நல்லது. நீ என் பேச்ச கேட்டிருக்கணும் மகுலே. இனிமேலாவது கேட்டு நட. ஏதோ இந்த விஷயம் நல்லதா முடிஞ்சிடுச்சு.